போக்சோ நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட விளாத்திக்குளம் வழக்கின் குற்றவாளி விரலை நீட்டி நிமிர்ந்து பார்த்து செய்த ஒற்றை செய்கை. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தவங்க இயற்கை உபாதை கழிக்க சென்ற போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. நாடு முழுக்க இந்த வழக்கு பெரும் பதைபதைப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில ஒரு வார போராட்டத்துக்கு பின்பு சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பைக்ல போன ஒருத்தரை போலீசார் கைது செய்தாங்க. தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் அப்படின்ற இந்த நபர் மேல ஏற்கனவே வழக்கு இருந்ததாகவும் அவர் எடுத்து வந்த பைக்கும் திருட்டு பைக் அப்படின்ற மாதிரியா சொல்லப்பட்டது. கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரர் போக்சோ நீதிமன்றத்துக்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்போடு அழைத்து வரக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகியிருக்கு.